Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மிக்சர் ரைஸ் நீங்கள் காலையில் சட்டுன்னு குறைந்த நேரத்தில் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, அதே போல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொடுத்து விட்ற லஞ்ச் பாக்ஸில் கொஞ்சமும் மீதி இருக்காது. அந்தளவுக்கு பிள்ளைங்க ஃபுல்லாக சாப்பிட்டு வருவாங்க. இந்த டேஸ்ட்டாக ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம். சூடான பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலைகளை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சமாக நமக்கு சூடான பிறகு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா இங்கே ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி நமக்கு டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்தால் போதும், ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் இந்த இடத்துல மறந்துட்டேன், ஸோ அப்புறமா நான் ஆட் பண்ணுவேன். அடுத்ததான் இது கூட துருவி வச்சுருக்க கேரட் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு கேபேஜ் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் வந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன், அதை தான் நான் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். இது 1 கப் அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். இது வதங்கும் போது வெங்காயத்தோடு ஆட் பண்ண வேண்டிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அந்த இடத்துல மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல காயை லைட்டாக ஒதுக்கிட்டு நடுவில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சூடான பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக நான் வதக்கி அடுத்ததாக சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா மறந்து தொட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன், நீங்கள் வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. வெஜிடபிளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா நமக்கு வெந்து வரணும். இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் காயை இதே போல் கொஞ்சமாக ஒதுக்கி விட்டு நடுவில் நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸும் எக்கும் வந்து 1 கப் அளவுக்கு ரைஸ்க்கு தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். எக் ஆட் பண்ண பிறகு நம்ம நல்லா எல்லோலாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது காய்க்கும் எக்குக்கும் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய்த்தூளோ இல்லை தனி மிளகாய்த்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கலர் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் வேரி ஆகும். எக்கோட மிளகாய்த்தூள் மஞ்சள்லாம் சேர்த்து கலந்த பிறகு ஒரு 50% முட்டை வெந்த பிறகு காய்களோடு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்காக தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அந்த கேபேஜோட தண்ணியிலே கேரட்டும் வெந்து வந்துடும். அது நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம முட்டையை ஆட் பண்ணுறோம். இப்போ முட்டையும் காயும் நல்லா சேர்ந்து நமக்கு வெந்து கொஞ்சம் நல்லா ட்ரையாக வரணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆர்டினரி குக்கிங் ரைஸ் தான் ஆட் பண்ணுறேன். இது குக்கரில் வேக வச்சதில் வடித்த சாதம் தான். கொஞ்சம் உதிரியாக வடிச்சிட்டிங்கன்னா இது போல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாம் நல்லா கலந்து வரும்படிக்கு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஸ்டவ்லேயே வச்சு இப்படி கலந்து விட்டோம்னா அதோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு சாதத்தில் இறங்கி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சம் கூட மீதி கொண்டு வர மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ரெசிபி. கடைசி இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணி நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வேண்டான்ற பிள்ளைங்க கூட இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சில பிள்ளைங்க சைட் டிஷ் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, டைம் ஆகிடுச்சுன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எக் எல்லாமே கலந்துருக்கு. ஸோ பிள்ளைங்க எல்லாத்தையுமே சாப்பிட்டது போல் திருப்தி இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக உங்களுக்கு சிக்கன் இருந்ததுன்னா அதை வேக வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணி சிக்கனை நீங்கள் ட்ரையாக வறுத்து இது போல் பொடியாக நீங்கள் சாதத்தோடு ஆட் பண்ணி கொடுத்தாலும் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். நான் அடுத்த டைம் இது போல் பாருங்கள் சிக்கன் ஆட் பண்ணி தான் நான் செஞ்சுருக்கேன். அதாவது வறுத்த சிக்கனை இதோட பொடியாக நான் ஆட் பண்ணி கொடுத்தேன். இதுவும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ஏன்னா உங்களுக்கு அந்த சிக்கனும் டேஸ்ட் அதில் இறங்கி உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள். எல்லா பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க.
அதே போல் நமக்கு டைமும் சேவ் ஆகும், ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.